வெள்ளை முடி எல்லாமே முழுசாக கருப்பாக மாற, நிரந்தரமாக கருப்பாக மாற இந்த ஹேர் டையை ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நரைமுடிகள் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 2 பொருள் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவு, இன்னொன்று கற்பூரவள்ளி இலைங்க. இதை வந்து ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போது இது ரெண்டையும் நல்லா அலசிடலாம். ஏன்னா கற்பூரவல்லியில் நிறையவே மண் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா அலசிக்கலாம். இந்த கற்பூரவல்லி இலையை வந்து இதை வந்து ஓமவல்லின்னு கூட ஒரு ஊரில் சொல்லுவாங்க, ஒரு ஊரில் வந்து கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் பெரியவங்களுக்கு சளி பிடிச்சாலும் இதோட சாறை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சளி வந்து சட்டுன்னு போயிடுவாங்க. இந்த ஹேர் டையில் இந்த கற்பூரவல்லியை சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் தான். நிறைய பேர் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கற்பூரவல்லி இலை, ஓமவல்லி இலை ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 10லேருந்து 15 கொஞ்சமாக வந்து கற்பூரவல்லி இலையும் எடுத்திருக்கேன். உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பேஸ்ட் எந்த அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஹேரோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே அலசிட்டு நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கிடைக்கிற அந்த ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த செம்பருத்தி பூவை வந்து இந்த ஹேர் டையில் சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து நல்லா ஷைனிங்காக ஆகுங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும். அதே மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா பளபளன்னு இருக்குங்க. ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாத்தையுமே அலசியாச்சு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிகாஷன் போட்டு வச்சுருந்தேன், டீ டிகாஷன். அதை நான் ஊற்றிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ வந்து டீ டிகாஷனை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து இரும்பு கடாயில் செய்யுங்க. உங்களுக்கு வந்து 100% இந்த ஹேர் டைனால் சொல்யூஷன் கிடைக்கும். நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இதோட ஜூஸ் மட்டுமே போதும் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த 2 பொருளையும் சேர்த்து நம்ம அரைச்ச ஜூஸ் வந்து நல்லா கருகருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கருமையான ஜூஸ் தான் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் இந்த இரும்பு கடாயில் செய்கிறதுனால நம்மளுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடும். இப்போ ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், கருகருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட வந்து 3 டீஸ்பூன் மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன், ஹென்னா பவுடர். உங்களுடைய ஹேர் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ஹேர் டையில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மருதாணியை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடியையும் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து தாங்க ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போகிறோம், அன்னபேதி பவுடருங்க. நிறைய பேர் வந்து அன்னபேதினா என்ன அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க. அன்னபேதி பவுடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியை கருமையாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒன்று சுத்திகரித்தது, இன்னொன்று சுத்திகரிக்கப்படாததுன்றது. சுத்திகரித்ததை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா சுத்திகரிக்காதது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ நாட்டு மருந்து கடையில் சுத்திகரித்த அன்னபேதி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதை போட்ட உடனே பாருங்களேன், நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஹேர் டையை நம்ம ஒரு 1 hour வச்சு அப்ளை பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த இரும்பு கடாயில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் டையில் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஹேர் டையை நம்ம மூடி வச்சுட போகிறோம். 1 மணி நேரம் கழித்து இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்ணது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹேர் டை பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போயே பாருங்கள் இந்த கருமையில் இருக்குது. இன்னும் நம்ம 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நல்லா கருகருன்னு இருக்குங்க. இந்த ஹேர் டையை நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஹேர் டை வந்து நல்லா கருகருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை உடனேயும் அப்ளை பண்ணலாம். 1 hour வச்சு அப்ளை பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு இந்த ஹேர் டையோட பெனிஃபிட் வந்து நிறையவே கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த ஹேர் டையை வேறொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து வெள்ளை முடிகள் வந்து முன்னாடி சைடு இருக்குது. நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் நிறைய வெள்ளை முடிகள் வந்து டக்குன்னே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் நல்லா கருகருன்னு ஹேர் டை இருக்கு இல்லையா? நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து சூப்பராக நேச்சுரலான கருமையை கொடுக்குங்க. இந்த ஹேர் டையை நம்ம வாரத்தில் 1 வாட்டி அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாதத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ப்ரஷ் வச்சு அடிங்க. ஏன்னா அன்னபேதி போட்டிருக்கிறதுனால கை நகத்துக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருமை போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டை அப்ளை பண்ணும் பொழுது கையில் வந்து க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. ஹேரில் முன்னாடி பின்னாடி எல்லா இடமே அப்ளை பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக செய்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருமையாக மாற ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஹேர் டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.